இருக்கும் ஸ்மோக் பண்ணுறதுக்கு, என்னையும் திவ்யாவும் பிரித்து விட்டாங்களே அப்படின்னும் சொல்லியிருக்கான். ஓகேவா? அப்போ அந்த இடத்துல வந்துட்டு சபரிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டவுட் வந்திருக்கு புத்திசாலிக்கு. என்னன்னா, இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும், ஸ்மோக் பண்ணிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாமா, இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ஸ்மோக் பண்ணால் ஹெல்த்தியா அப்படின்னு ஒரு ரொம்ப அறிவுபூர்வமான ஒரு கேள்வியை வந்து திவ்யா கிட்ட கேட்டிருக்காரு. அது எப்படி பார்த்தாலும் தப்பு தான் அப்படின்னு திவ்யா சொல்லிட்டு, அப்புறம் எதுக்கு அதை பண்றீங்க அப்படின்னு சபரி கேட்டிருக்காரு. நல்லவர் செயின்ட் சபரி. ஸோ அப்போ அந்த இடத்துல அவன் திவ்யா பின்னாடி சுத்துறதோ இல்ல திவ்யா வாழை பிடிச்சிட்டு இருக்கிறதோ பாருக்கு எதிராக திவ்யாவை கொம்பு சீவி விடுறது தான் அப்படின்னும் போது, இந்த இடத்துல நாமினேஷன்லயுமே அன்னைக்கு சாண்ட்ரா போட்ட ஸ்ட்ராட்டஜில இவங்க அந்த சைட்ல இருந்து பாரு கிட்ட போய் உட்காந்து பேசினது 1 hourல நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜில என்ன பண்ணுவாங்க, அந்த சைட்ல இருந்து ஒரு 4 பேர் கொண்டு வந்துடணும் நாமினேஷன்ல. எப்படியா ரம்யா, விக்கல்ஸ், விக்ரம், எஃப்ஜே, கனி எல்லாரையும் கொண்டு வரணுங்கிறது தான் பிளான்னா. இல்ல டைரக்ட் நாமினேஷன்ல சுபிக்ஷா போடணும்னு இவங்க பேசிட்டாங்க புருஷன் பொண்டாட்டி. அப்போ புருஷனுக்கு அதுக்கப்புறம் அவங்க நாமினேட் தனியா பண்ண முடியாது பிரசன்ட். ஸோ 2 பேரும் சேர்ந்து ஒரே ஆள் தான். அங்க அந்த ஓட்டிங் கட் ஆயிடுச்சு. அப்படி இல்லாம அதே மாதிரி திவாகரை வந்து ரம்யாக்கும் எஃப்ஜேக்கும் போட வைக்கணும்ன்ற மாதிரி தான் அவங்க பிளான் இருந்தது. ஆனா எஃப்ஜேக்கு மாத்தி தலையாட்டிட்டு அந்த ஆள் போய் வினோத்துக்கு போட்டு வந்துட்டான் திவாகர். இந்த சைடுமே வந்து சாண்ட்ரா வந்து, இந்த சைடு வந்து கமருதீனும் பாருவும் ஆக்சுவலி நாமினேஷன் பற்றி பேசக்கூடாது, தப்பு தான். ஆனால் இதே தான் வாரம் அந்த கனி குரூப்பிசம் நைட்டில் உட்காந்து மைக்கு கட்டி வச்சுட்டு பேசுகிறாங்க. அப்போல்லாம் அதை போடாத பிக் பாஸ் 1 hourல இதை போட்டார். ஓகேங்களா? அப்போ சாண்ட்ராவோட குட்டு வெளிப்பட்டுருச்சுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நீ அப்போயாவது பாரு கிட்ட போய் பேசினியா, நியாயமாக ஒரு ஸ்டாண்ட் எடுத்தியான்னு கேட்டால் அப்போ மட்டும் நியாயமாக இருந்த, பின்னாடி வந்து திருப்பி காசிப் தான் நேற்று பேசின பாரு திவாகர் பற்றி. ஸோ உன் குட்டு அவ்வளோதான். ஆனால் அவங்களுக்கு தான் ஓட்டிங் வருது. ஸ்மோக் ரூமில் ஸ்மோக் பண்ணுற திவ்யாவுக்கு தான் வந்து ஓட்டிங் செகண்டில் வருது. ஸோ அவங்க நல்ல பொண்ணு ஆயிடுறாங்க. பாரு விடும். ஸ்மோக் பண்ணால் அப்போ வாயாடினா நல்ல பொண்ணுன்னு ஒத்துக்க மாட்டீங்க, ஸ்மோக் பண்ணா நல்ல பொண்ணுன்னு ஒத்துக்குவீங்க. அப்போ மதுரை பொண்ணுங்க 12 மணிக்கு வீட்டை பெருக்குனாதான் வந்து தப்பான பொண்ணுங்க. ஸ்மோக்கிங் ரூம்ல போய் உட்காந்து அதை காசிப் பேசினா நல்ல பொண்ணுங்க. ஓகேவா? அப்புறம் எஃப்ஜே கூட உட்காந்து ஸ்மோக் பண்ணா இன்னும் ரொம்ப நல்ல பொண்ணுங்க. ஓட்டிங்ல சூப்பரா போட்டுருங்க. ஒன்னாச்சா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து திவ்யாவை வந்து விக்கல்ஸ், விக்ரம்க்கும் எஃப்ஜேக்கும் போட சொல்றதுதான் பிளான் ஆக்சுவலா. விக்கல்ஸ், விக்ரம்க்கோ எஃப்ஜேக்குமோ இல்லை ரம்யாக்கோ. ஏன்னா ஃபர்ஸ்ட் இயர் எஃப்ஜே ரம்யாக்கு போடணும்னு சொல்லும் போதே திவ்யா வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க. ரம்யா கூட, ஏன்னா இவங்க ரம்யா கூடவும் க்ளோஸாக இருக்காங்க, எஃப்ஜே கூடவும் க்ளோஸாக இருக்காங்க. ரைட்டா? அப்போ தான் ஸ்மோக்கிங் ரூம் போய் எஃப்ஜே கூட பண்ண முடியும், ரம்யா கூட காசிப் பேச முடியும். ஓகேவா? அதெல்லாம் யோசிப்பாங்க. இல்லை அதெல்லாம் பார்க்க முடியாது, நாமினேஷன் இப்படி போட்டால் தான் அந்த குரூப்பை கொண்டு வர முடியும்னு சாண்ட்ரா சொல்லுவாங்க. இது அந்த இடத்துல திவாகருக்கு மட்டும், திவாகர் கிச்சனில் இருப்பார். அதுக்கப்புறம் தனியாக தான் பாரு வந்து திவாகர் கிட்ட பேசுவாங்க. இதெல்லாம் பேசுறது யாருன்னு நீங்கள் 1 hourல பார்த்த மாதிரி பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா, கமருதீன், பாரு. ஓகேங்களா? அப்போ அந்த இடத்துல இவங்க கிட்ட சரின்னு தலையாட்டிட்டு அது க்ளோஸ்ட் நாமினேஷனா போனதுனால உள்ள போய் விக்கல்ஸ், விக்ரமையும் ரம்யா, எஃப்ஜேக்கு பதில் அரோராவையும் அவங்க போட்டிருப்பாங்க. இது வந்து வெளில வந்தோடனே அவங்க சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தான் திவாகரும் பண்ணியிருப்பாரு. அதை வந்து பாரு கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா எஃப்ஜே தான் நாமினேஷன்ல வரலையே. ஏன் நாமினேஷன்ல எஃப்ஜே வரலன்னா திவ்யா ஓட்டு போடல, அதனால வரல. அதே மாதிரி திவாகரை போட சொன்ன ஓட்டு பாரு போட சொன்ன ஓட்டையும் திவாகர் மாத்தி போட்டுருவார், வினோத் வந்துடுவார். அப்போ கரெக்டா